இந்த தமிழ் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில மொழி மட்டுமல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்கும் பேசப்பட்ட ஒரு மொழி மட்டுமல்ல. இது உலகம் முழுக்க போன ஒரு மொழி. 8 கோடின்றது சிறிய குழு கிடையாது. இருப்பினும் நம்ம வாழ்ந்த காலத்தை கணக்கிடும் பொழுது ஒரு சிறிய கூட்டமா இருக்கு. ஏன் அது? இன்னைக்கும் பஞ்சாபருடைய குருநானக் உருவாக்கின காலத்துல அவர் கூட இருந்ததுல தமிழர்கள் இருந்திருக்காங்க ஆதாரம் சொல்லுது. கோவிந்த் சாஹிப், குரு கோவிந்த் சாஹிப். அவர் ஒன்றும் இல்லை, மாயவரத்தை சேர்ந்த கோவிந்தசாமி. அவருடைய கல்லறைக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கும் ஹரியானா, பஞ்சாப்ல அந்த தமிழர்களுடைய ஆளுமை நிறையவே இருக்கு. இப்ப எல்லாம் கேட்பாங்க ஒரிசா பாலுக்கு ஒரு மாதிரி சாவனிஸ்ட், அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்க வரலாறு சொல்றப்ப உங்களுடைய 400 வருடம் அமெரிக்க வரலாறு தெளிவா சொல்லி உங்க 2000 வருடம் அமெரிக்க மரபை மறக்கிறப்ப நான் ஏன் என்னுடைய வரலாறு சொல்லக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப 150 வருஷமா ஒரே விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். திராவிடம் வேணுமா, தமிழ் தேசியம் வேணுமா? என்ன பத்திரிக்கை நீங்க தமிழன் தெளிவா இருக்கல. நான் உங்ககிட்ட திராவிட மொழி பேசல, நான் தமிழ் மொழி தான் பேசுறேன். அப்ப தமிழ் மொழி குடும்பம் கொண்டு வாங்க, தமிழ் நாகரிகம் கொண்டு வாங்க, இந்த பிரச்சனை சரியாயிடும். மக்கள்லாம் துபாய்க்கு எல்லாம் போறாங்க, நீங்க மட்டும் நீங்க ஏன்பா இங்க வரீங்க அப்படின்னு அவன் சொன்னா என்னால அன்னைக்கு இரவு தூங்க முடியலைங்க. என்ன சொன்ன? அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வெங்கடேஷ். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் இருந்து இணைகிறேன். இன்றைய மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைபவர் கடல்சார் தொல்லியல் ஆய்வாளர் திரு ஒரிசா பாலு அவர்கள். இவர் திருச்சி அருகே உள்ள உறையூரில் பிறந்து வளர்ந்தவர். பிறகு வேலை நிமித்தமாக 20 வருடங்கள் ஒரிசாவில் வாழ்ந்ததினால் ஒரிசா பாலு என்ற பெயர் பெற்றவர். இவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய உள்ளன. வாருங்கள், இணையலாம். ஐயா, இப்போ தமிழர் வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக தொன்மையானதுன்றது ஒன்றே நமக்கு தெரியுது. ஆனா எவ்வளவு தொன்மையானதுன்றது தெரியல. உங்களுடைய ஆய்வுல தமிழ் எப்போது தோன்றியது நீங்க நினைக்கிறீங்க ஐயா? என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கமா எல்லாரும் தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தொல்காப்பியம் இலக்கியங்கள் வச்சு வரிசையா இருப்பேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாகரிகன்ற ஆய்வுல முதல்ல தொல் பழங்கற்காலம், அந்த கல்கோடாரிக்கு சொல்லும் கதைகள், எப்படி கல்கோடாரி பண்ணாங்க, அதை எப்படி கல்ல தேய்ச்சி உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள் சொல்லும் கதைகள். அதுக்கப்புறம் தான் நான் தொல்காப்பியத்தையே வரேன். ஏன்னா ஒரு மொழி என்பது நேரடியாக இலக்கணத்தோட உருவாகாது. மக்கள் எத்தனை 1000 வருடங்கள் அந்த மொழியை பேசியிருந்தா அந்த மொழிக்கான ஒரு ஒழுங்குமுறை வந்திருக்கும். அப்படி பாக்குறப்ப நமக்கு இப்ப கிடைச்சிருக்குது. அதாவது ஒரு பக்கம் கடல்கோள், ஒரு பக்கம் இதுல தண்ணியில ஓலைச்சுவடி விடுறது, ஓலைச்சுவடி எரிக்கிறது, எல்லாம் போய் நமக்கு மிஞ்சி இருக்கிறது ஓலைச்சுவடிகள் தான். அதுல நம்ம தொல்காப்பியத்தை தான் நம்முடைய முதல் இலக்க நூலா வச்சிருக்கோம். இந்த நிலையில என்னுடைய ஆய்வு தொல்காப்பியத்தின் இலக்கியங்கள் மட்டும், ஓலைச்சுவடி மட்டும் இல்லை, நாட்டார் வழக்கிலேயே நம்முடைய வரலாற்றை விட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், போரன்சிக் சயின்ஸ்ல குற்றவாளி ஒரு தடயத்தை விட்டு சொல்வார். அந்த மாதிரி வரலாறு தன்னுடைய தடயத்தை எல்லா வகையிலும் விட்டு சொல்லுது. இந்த வகையில பாக்குறப்ப நம்ம ஒரு ஒருங்கிணைந்த வரலாற்றை தேடும் போது நமக்கு ஒரு முழுமையான வரலாறு கிடைக்கும்ன்றது நான் நம்புறேன். ஐயா, இன்னைக்கு ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் மீண்டும் மீண்டும் வைக்கப்படும் ஒரு கேள்வி, யார் தமிழர் என்பது. ஆதியில தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்தவர் யார் ஐயா? குறிப்பா தெரியும் உங்களுக்கு, ஹியூமன் பாடி டிசைன் ஃபார் டிராபிக்கல் கண்ட்ரி. நம்ம இருக்கிறது டிராபிக்கல் கண்ட்ரி. இப்ப இருக்க நிலப்பரப்பு, அதாவது அதனாலதான் சொல்றேன் கல்ச்சர் ஜியாகிரபி. ஒரு வரலாற்றை தேடும்போது அது முந்தைய காலத்தில் எப்படி அந்த நில அமைப்பு இருந்ததுன்னு பார்க்கணும். எவ்வளவு தூரம் கடல் இருந்தது, எவ்வளவு தூரம் நிலம் இருந்தது, அதெல்லாம் பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப இந்த மொழியுடைய வரலாறு பாக்குறப்ப இப்ப எச்சம் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். இந்த மொழியுடைய கூறுகள் 45,000 வருஷம் முடி போனதுக்கு இருக்கு. மெக்சிகோ, மடகாஸ்கர், உலகத்தில் எல்லா மொழியிலும் இந்த மொழியுடைய தாக்கம் இருக்கு. ஆனா இங்க திரைக்குடலோடு தெய்வம் தேடிய இந்த மொழி இப்போது வந்தாரை வாழ வைக்க மொழியா மாறின பிறகு தன்னுடைய மொழியுடைய கூறுகளை இழந்து இருக்கு. அதனால இங்க மொழி இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம என்னுடைய பாறை ஓவியங்கள் தெளிவா இருக்கு, இங்க மக்கள் வாழ்ந்தாங்க. என்னுடைய பழங்கற்கால கருவிகள் சொல்லுது இங்க 15 லட்சம் வருஷம் முடியே மக்கள் வாழ்ந்தாங்க. 3,85,000 வருஷம் முடியே ஒரு பொருளை விற்கிற அளவுக்கு இவங்ககிட்ட இருந்தது. மொழி இல்லாம இருந்தாலும் ஒரு கல்கோடாரி செஞ்சு மற்ற இடத்துக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுன்றத தெளிவா தெரியுது. அப்ப இந்த இடத்துடைய வரலாறு, இந்த இடம் தான் இந்த மொழியை உலகம் முழுக்க கொண்டு போச்சு. இந்த தமிழ் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில மொழி மட்டுமல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்கும் பேசப்பட்ட ஒரு மொழி மட்டுமல்ல, இது உலகம் முழுக்க போன ஒரு மொழி. அப்ப இங்கதான் ஒரு மிக முக்கிய விஷயம். இந்த மாதிரி உலக தமிழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இதுவரை எல்லாரும் மொழியை பிடிச்சிட்டு போறோம். இந்த மொழியை வளர்க்கறதுக்கு தமிழாசிரியர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லிதான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். ஆனால் இந்த மொழியை வைத்து மட்டும் நம்முடைய வரலாறை பார்க்க கூடாது. இந்த மொழி பேசுறவங்களையும் பார்க்கணும். இந்த மொழி மனிதர்கள் தான் இந்த மொழியை கொண்டு போனாங்க. அப்ப இந்த கொண்டு போன மனிதர்களுடைய திறன் என்ன, உழவர் எப்படி இந்த மொழியை கொண்டு போனான், நெசவாளி இந்த மொழியை எப்படி கொண்டு போனான், ஒரு கடலோடி எப்படி இந்த மொழியை கொண்டு போனான், ஒரு பணிபுரியவங்க எப்படி கொண்டு போனாங்க, ஆட்சி புரிவங்க எப்படி கொண்டு போனான்னு பாக்குறப்பதான்
நாம் இதுவரை ஒரிசா பாலு என்பவர் ஒரு 25 வருஷமா தமிழை நேசித்தவர். ஆனால் இப்போது தமிழர்களை நேசிக்க ஆரம்பிச்சதால இந்த மக்கள் எங்கெங்க போனாங்க, எங்கெங்க வந்தாங்க, தெளிவா இந்த மொழி இங்க பேசப்பட்ட மொழிதான். இங்கு பேசப்பட்டு கடல் சூழ்ந்த இந்த இடம், இதோடைய இயற்கை வளங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இதோடைய கடல் வளங்கள், இதையெல்லாம் மணிநீர் கேள்விப்பட்டிருக்கீங்க. மணிநீரும் மலையும் அணிநிழற்காடும் கொண்டதாரன், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மணிநீரும் மலையும் அணிநிழற்காடும் கொண்டதாரன்ற மாதிரி இதுல இந்த பகுதி எப்படி இந்த பொருள்களை உலகம் முழுக்க கொண்டு போனாங்க, உலகம் முழுக்க எந்த பொருள் தேவையா இருக்கின்றப்ப நாம் இப்போது தமிழ் மொழியை அனைவரும் ஆய்வு செய்து வராங்க. எங்களை போன்றவர்கள் தமிழர்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தேவைக்கு வந்து. ஐயா, குமரி கண்டத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் நிலவி வருது. இதுல குறிப்பா செயற்கைக்கோள் மூலமாக எடுக்கப்படும் புகைப்படங்களை பார்த்தோம்னா ஒரு தொடர் நிலப்பரப்பு தமிழகத்திற்கும் மடகாஸ்கருக்கும் இடையே இல்லை என்பது உறுதியாகுது. அப்போ குமரி கண்டம் என்பது பல தீவுகளின் கூட்டை நம்ம குமரி கண்டம் என்று அழைக்கிறோமா, இல்ல இது வேற நிலப்பரப்பை குறிக்குதா? இதுல ரொம்ப முக்கியம், இந்த 1863 ஹெக்கேல் இந்த கோட்பாடை கொண்டு வரார். ஆனா இதற்கான பேர் வச்சது ஸ்லேட்டர் 1864. அவர் ஐ கால் இட் அஸ் லெமோரியான்றார். ஏன்னா புளோரா அண்ட் ஃபோனா ஆஃப் மடகாஸ்கர் நம்முடைய தென்னிந்திய தீபகற்ப பகுதியோட பொருந்தி வருது. அதே சமயத்துல பப்பு நியூகினியாலையும் பொருந்தி வருது. இந்த கணக்குல அவங்க கனெக்டட் லேண்ட் பிரிட்ஜ்ன்ற சொல்லுதான் கொண்டு வராங்க. அதாவது தொடர் பாலங்கள் தான் கொண்டு வராங்க. ஆனா இங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுப்பிரமணிய சாஸ்திரின்றவர் 1916 அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கோடு போடுறாரு மடகாஸ்கருக்கும். இது கடல் பற்றிய புரிதல் இல்லாத ஒரு நவீன காலம். யாருமே கடலுக்கு போனது ரொம்ப குறைவா தான் போயிருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த கடலுடைய ஆழத்தை கணிக்கு பண்ணாம அவர் கோடு போட்டுறாரு. அதைதான் எல்லாரும் வரைபடியமான எடுத்து இலக்கியத்தை அதுக்குள்ள இணைச்சு பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த குமரிக்கண்டம் என்பதை இலக்கிய வழியா தான் பார்த்தாங்க. எங்களை போன்றவர்கள் தான் கடலுக்குள்ள போய் பார்க்க வரைக்கும், குறிப்பா மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள அந்த தொடர் தீவுகளை ஆய்வு பண்றோம். ஒரு தெரியும், கன்னியாகுமரியில ஒரு 54 கிலோமீட்டர்ல ஒரு மரிக்கினான் ஒரு தீவு மூழ்கி இருக்கு, 1000 சதுர கிலோமீட்டர். அதுல இருந்து ஆரம்பிச்சு மினிகாயில ஆரம்பிச்சு லட்சத்தீவு தீவுகள் ஆரம்பிச்சு மாலத்தீவுடைய 1800 தீவுகள் ஆரம்பிச்சு அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரியுடைய 6,80,000 சதுர கிலோமீட்டர் தொடர்ந்து அதுக்கப்புறம் மஸ்கிரியன் பகுதிகள் போயிட்டு அதுக்கப்புறம் சீஷல்ஸ் தீவு கூட்டம். ஒரு தெரியும், குமரோஸ் தீவு கூட்டத்துல இருந்து சீஷல்ஸ்ல இருந்து மொரிஷியஸ்ல இருந்து பிரெஞ்சு ரியூனியன்ல இருந்து கெருவிலின் வரைக்கும் ஒரு தொடர் தீவுகள் இருக்கு. அதுக்கப்புறம் மடகாஸ்கர். அப்ப இந்த பகுதிகளில் முழுகி போன தீவுகளை தான் நாங்க தொடர்ந்து ஆய்வு பண்ணி கடந்த 15 வருஷமா ஆய்வு பண்ணிட்டு வரோம். இப்ப இதுல மிக தெளிவாக மடகாஸ்கர் பகுதிக்கு தமிழகத்துக்கும் ஒரு தொடர்பு. ஏன்னா பனிக்கடல் பத்தி நம்ம இலக்கியங்கள் பேசுறோம். அதே மாதிரி மடகாஸ்கர் ஒரு ஏரியாவை பத்தி நம்ம இலக்கியங்கள் தெளிவாக சொல்லுது. சிலப்பதிகாரம் சொல்லுது, மண்பதை காக்கும் தென்புலங்காவல். யாராவது ஒருத்தர் பாண்டிய மன்னன் இறக்குறாருன்னா கண்ணகி கோவப்படுறாங்க, அவர் தான் செஞ்சு தப்பு உணர்ந்து இறக்குறப்ப என்னால மதுரைக்கு கெட்ட பேர் சொல்லலை, என்னால தமிழ்நாட்டு கெட்ட பேர் சொல்லலை, என்னால தென்புலங்காவலுக்கு கெட்ட பேர் சொல்லப்ப அந்த தென்புலங்காவலுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தீவு கூட்டமான ஒரு மிகப்பெரிய தீவான ஒரு கண்டம் போன்ற ஒரு தீவான மடகாஸ்கர், அதுல இருக்கக்கூடிய மலகாசி மக்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்றப்ப, அதுடைய மலகாசி மக்களுடைய ஏறு தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி பண்றப்ப, அதுல இருக்க மடகாஸ்கருடைய அந்த தங்கம் உருவாக்குற முறையை ஆராய்ச்சி பண்றப்ப, குறிப்பா மலகாசி மக்களை முழுமையா ஆய்வு பண்றப்ப, அங்க இருக்கிற ஊர் பேர்கள் மணக்கரை சாம்போன்னு ஆய்வு பண்றப்ப தெளிவா தெரியுது தமிழகத்துக்கும் மடகாஸ்கருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருந்திருக்குன்னு தெரியும். அப்ப அதுக்கு இடைப்பட்ட பகுதிகளை ஆய்வு பண்றப்பதான் இந்த குமரி கண்டம், அதாவது குமரி கண்ட கருதுகோள்கள் தொடர்பான வேலைகளுக்கு போக முடியும். இப்ப லெமோரியா கருதுகோள்கள் 1898 ஜே.எம். நல்லசம்மை பிள்ளை மூலமா அது குமரி கண்ட கோட்பாடா, லெமோரியா கோட்பாடு தமிழ் இலக்கியத்தோட தொடர்புடைய கோட்பாடா மாறி இந்த 1922 அது குமரி கண்ட கோட்பாடா மாறுது. இந்த 1940 அது கடல் கொண்ட தென்னாடு கோட்பாடா மாறுது. இந்த நிலையில எங்களை போன்றவர்கள் இலக்கிய வழியாக உணர்ந்ததை, புவியியல் வழியாக உணர்ந்ததை நாங்கள் கடலுக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க கூகுள் மேப் வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வு பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், ஜியோபிசிக்கல் ஸ்டடிஸ் ஒண்ணு இருக்கு. கடல்ல போய் கடல் அடிகள் ஆய்வு பண்ணக்கூடிய மல்டிவேம் சோனாரு, நிறைய பாட்டம் ப்ரொஃபைல், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதன் மூலமா இதுல எப்பொருள் யார் வாழை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நீங்க கடலுக்குள்ள காலை வச்சு கடலுக்குள்ள டைவ் பண்ணி கடலில் இருக்கக்கூடிய ஸ்லரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, கடலுக்கு அடியில் இருக்க ஒரு கட்டிடத்தை அந்த மல்டிவேம் சோனார் இயங்கக்கூடிய இல்ல வானத்திலிருந்து சேட்டலைட் இமேஜ் எடுக்கக்கூடியதுல ஒரு இலை மறைச்சா கூட டேட்டா வராது. அதனால இது வெறும் கூகுள் வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ண முடியாது. அதுக்கான கள ஆய்வுகள் நிறைய இருக்கு. உயிரை பணைய வச்சு ஸ்கூபா டைவிங் பண்ணி
எக்கோ சவுண்டை பயன்படுத்தி மல்டிபீம் எல்லாம் பண்ண நிறைய வேலைகள் இருக்குது. ஐயா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு ஐயா? அதாவது உலகத்தில் பல இடங்களில் தமிழருடைய கிளஸ்டர் இருந்திருக்கு. அதாவது இப்ப நான் ஒரிசால 20 வருடம் வாழ்ந்தப்ப நான் மட்டும் தனியா வாழ, அங்க இருக்க தமிழர்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்தோம். அந்த மாதிரி சிந்துவெளி நாகரிகத்துல தமிழர்களுடைய ஆளுமை இருப்பது தெளிவாக இருக்கு. அதே மாதிரி மெக்சிகோ நாகரிகத்துல, ஈஜிப்ட் நாகரிகத்துல, சீனா நாகரிகத்துல, கொரியன் நாகரிகத்துல, கிட்டத்தட்ட 27 உலகளாவிய அந்த சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய தமிழுடைய ஆளுமை இருக்கு. இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி சிந்துவெளினா தமிழகம் வந்ததுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இங்க வந்து 17 லட்சம் வருஷம் முந்தி ஒரு மனித விலங்குகள் அல்லாத மனிதனம் வாழ்ந்ததுக்கான தரவுகள் இருக்கு. தொடர்ச்சியான வரலாறு இங்க இருக்கு. கடற்கோள் அழிஞ்சதுன்றதுக்காக, கடற்கோள் அழிஞ்ச தரவுகள் இல்லைன்றதுக்காக அந்த வரலாறை வந்து நீங்க இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா வேத நாகரிகம் பத்தி சொல்றப்ப அதுக்கான தொல்லியல் கிடையாது. வாய்வழி வந்த செய்தியை மனதில் வைத்துக் கொண்டு 1800 பிசி 2000 பிசின்னு சொல்லவங்க அதே 45,000 வருஷம் முந்தி ஆஸ்திரேலியாவுக்கு போன தமிழை பத்தி ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க? இது வந்து ஒரு முரண்பாடு இருக்கு. தோற்றம் மயக்கும் காட்சி பலையின் பாரதியார் அடிக்கடி சொல்வார். அதுல பார்த்தா ஒரு முரண்பாடு. அதாவது வெளியில இருக்க எல்லாம் உண்மை, ஆனால் என்னுடைய மொழியில உண்மை இல்லை என்ற ஒரு ஒரு மாற்று கருத்து இங்க எல்லாருக்கும் இருக்கு. அதை முதல்ல உடைக்கணும். முதல்ல தெரியாதுன்ற இடத்துல இல்லவே இல்லை என்று சொல்ல ஒரு பழக்கத்தை நம்ம உடைக்கணும். நம்ம காலில் இப்ப தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை, குறிப்பாக உலகளாவிய தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த யானை காலில் கட்டின சங்கிலியை எடுத்துட்டா கூட அந்த சங்கிலி அங்கேயே நிக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்ம படிச்ச விஷயங்களை மட்டும் உருவாங்கிருக்கும். ஆனா நேர்ல போய் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கடல்னா கடலுக்குள்ள போய் பார்க்கறேன், படகுனா படகுல ஏறி பார்க்கறேன், ஒரு எதிர்த்து வர அலையில இருந்து ஓடி போய் படகுல ஏறுறேன். அப்ப வந்து இன்னைக்கு இணையத்துல பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நேர்ல சாப்பிட்றதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம உலக தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். சிறப்பையா, அதுல முக்கியமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஆங்கிலத்துல ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து சொல்லுவாங்க வச்சா குடுமி சிறைச்சா மோட்டன்னு. அது மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா, ஒண்ணு சிந்து சமவெளிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றோம், இல்லைன்னா சிந்து சமவெளி முழுவதும் நம்ம தான் இருந்தோம்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா சிந்து சமவெளியில நம்மளும் இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடா பாக்குறேன்னா, ஏன்னா உலகம் முழுக்கும் தமிழர்கள் இருந்ததா சொல்லுவது வந்து ஒரு மாற்று கருத்துக்குள்ளானது. உலகம் முழுக்க தமிழர்கள் போனாங்கன்றதுக்கு மாற்று கருத்து. இப்ப வந்து வெங்கடேஷ் அமெரிக்கால இருக்கிறதுக்கும் 2000 வருஷம் மொழி பழங்குடிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்கே அதுவும் உலகம் முழுக்க தமிழர்கள் தான் இருந்தாங்க, தமிழர்கள் தான் பிறந்தாங்கன்றது ஆந்த்ரோபாலஜியில ஒத்துக்க கொள்ள முடியாத விஷயம். உலகம் முழுக்க மனிதர்கள் வாழ்ந்தாங்க, அந்த மனிதர்களுக்கும் நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவர் தமிழர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பையா, அதாவது இப்போ நீங்க இப்ப குமரிகண்டம்னு சொல்றோமே, அங்கேயும் வந்து தமிழர்களை அல்லாத மற்ற மொழியினரும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா ஐயா? இருக்கு, ஆப்பிரிக்கா பகுதி மக்கள் அங்க வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஐயா, இப்போ நம்ம சிந்து சமவெளி பத்தி பேசுறதுனால கேட்கிறேன், இந்த ஆரிய படையெடுப்பு அப்படின்றது வந்து முக்கியமா சொல்லப்படுது. அதுல நிறைய முரண்பாடான கருத்துக்களும் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க ஆர்கியாலஜிக்கலா பெருசா எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னையா? அது உங்களுக்கு ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டில இருந்தப்ப மேக்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ் இவங்க தான் இந்த கருத்தை கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் ஆனா ஆரியம்ன்ற சொல்லு தமிழ் இலக்கியத்துல இருக்கு. நீங்க ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழி நிறைய ஆரியம்ன்ற சொல்லு நம்ம தமிழ்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உலகம் முழுக்கும் போன மக்கள் இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப வெங்கடேஷ் அமெரிக்கால வந்தா அது என்ன அமெரிக்கா வந்து ஒரு அமெரிக்கன் வந்துதான் கருத்துல எடுத்துக்க முடியுமா? இல்ல இல்ல. அந்த மாதிரி இப்ப காக்கசியனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா 3000 பிசிக்கு முன்னாடியே ஆதிச்சநூல்ல கிடைச்ச அந்த ஆய்வு ஒன்றும் வெளியே வரல, நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம். எங்க நண்பர் சுந்தரம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து காக்கசியன் எலும்புக்கூடுகள் இங்க இருக்கு, மங்களாய்டு எலும்புக்கூடுகள் இங்க இருக்கு, ஆஸ்ட்ராய்டு எலும்புக்கூடுகள், நீக்ராய்டு எலும்புக்கூடு இருக்கு. அப்ப 3000 பிசிக்கு முன்னாடியே இங்க மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க. அப்ப இவங்க 1800 ஆரிய படையெடுப்பு வந்தது அவங்க சொன்னாங்க, அது வேத காலம் சொன்னாங்கன்றதை வச்சுக்கிட்டு பேசுறதை விட மக்கள் மைக்ரேஷன் உலகம் முழுக்க இருந்திருக்கு. ஒரு பிரச்சனை வந்தா இடம் பெயர வழக்கம் இருந்திருக்கு. இப்பதான் நீங்க வந்து எல்லை வந்து பவுண்டரி போட்டீங்க. அந்த காலத்துல எல்லை இல்லாத ஒரு உலகம் இருந்தது, பாஸ்போர்ட் இல்லாத ஒரு உலகம் இருந்தது, யார் வேணா எங்க வேணா போலான்ற எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல ஒரு ஆரிய படையெடுப்பு வந்து மாத்தினாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்ன வந்த பிடாரி ஊர் பிடாரை விரட்டு, இதெல்லாம் வந்து பழைய காலத்து கதைகள். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு விஷயம் ஒரு பிரிட்டிஷ்காரங்க சொல்லிட்டு போனாங்கன்றதுக்கு அதை பிடிச்சிக்கிட்டு தெரியறதை விட நடைமுறை என்னன்னு பார்க்கணும். இப்ப கைபர் கணவாய் போலன் கணவாய் வழியா வந்தாங்க, ஆரியர்கள் வந்தாங்கன்றதை விட இப்ப கடல் வழியா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சமஸ்கிருதம் பேசக்கூடிய மிட்டானி, சிரியாவில் இருக்க மிட்டானி இந்த பகுதியில இருந்து நீங்க சுமேரியாவுடைய அந்த குவைத் பகுதி, ஈரான் ஈராக் குவைத் பகுதியில இருந்து நீங்க கடல் வழியா வந்து குஜராத்துக்கு வந்ததுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு.
இப்போ வேதங்கள்லாம் நீங்க வெளியிலிருந்து வந்ததுதான் நினைக்கிறீங்களா ஐயா, இல்ல இந்த இந்த நிலத்துல உருவானதுன்னு நினைக்கிறீங்களா? எப்பயுமே இந்த இந்த நிலத்துல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து வந்தவங்க உருவாக்குவாங்க. ஒரு இங்கிலீஷ்கார் ஒரு தமிழ் பத்தி புக்கு போட்டதால இங்கிலீஷ்கார் தான் அதை உருவாக்கணும் அர்த்தம் கிடையாது. அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொன்ன நம்ம வந்து அவங்க வந்தக்கூடிய வேத காலம். ஏன்னா இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கும். இந்த வேதங்களை தொகுத்தது வட இந்தியாவில் அல்ல, வேதங்களை தொகுத்தது தென்னிந்தியாவில். அம்பியில தான் ஹரிகர புக்கர் காட்டுல 1300க்கு மேலதான் உட்கார்ந்து வியாசியானார் வலிச்சு உரை எழுதி அந்த வேதங்கள் முழுக்க இருக்கு. எஜூர் சமம் அதனோட எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சவுத் இந்தியாவுல தான் இன்னைக்கு வட இந்தியாவில உங்களுக்கு தெரியும் 1300களில் இஸ்லாம் முகலாயர்கள் வந்து அந்த ஒட்டுமொத்த வட இந்தியாவும் தன் கையில கொண்டு வந்த சமயத்துல அதுக்கு புகலிடம் கொடுத்தது இன்னைக்கு சான்ஸ்கிரிட்டை காப்பாற்றி வச்சது தென்னிந்தியா தான். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கு. சென்னையில குப்புசாமி சாஸ்திரியில இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் கூட வட இந்தியாவில லக்னோவை தவிர 10 இடங்கள் இல்லை. அந்த சமயத்துல வந்து இது வந்து தொகுத்ததுல தென்னிந்தியர்களுக்கு பங்கு இருக்கு. ஆனால் அது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி வெட்டின மாதிரி ஒரு வழிபாட்டு மொழியா இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து வேதங்களை கொண்டு வந்த பிறகு நம்முடைய இயல்பு மொழியை நம்ம எழுந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்றோம் தமிழ் நம்ம எல்லாம் பெருமையா பேசுறோம். இப்ப எனக்கு கூட 58 வயசாவது ஆங்கிலம் கலக்காம சமஸ்கிருதம் கலக்காம என்னால பேச முடியாது. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா அடிப்படை கல்வியில எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க, அடிப்படை வழிபாட்டுல இதை கொடுத்துருக்காங்க. அதனால வழிபாட்டுல எனக்கு வந்து மொழி இல்லை, என்னுடைய தாய்மொழி இல்லை. நான் செய்யக்கூடிய யோகால என்னுடைய ஓக முறைகள் இல்லை. நான் பாடுற பாடல்கள்ல இந்த தமிழ் இல்லை, தமிழ் இசை இல்லாத கர்நாடக சங்கீத கலந்த பாட்டை தான் நான் உண்மையிலே இன்னைக்கும் நான் வந்து கையாடி காம்போதின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மருத்துவ முறையில சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் சொல்றேன், அதுலயும் தமிழ் இல்லை. அப்ப என்னுடைய நாள்ல தமிழ்ல, என்னுடைய மாதத்துல தமிழ்ல, என்னுடைய ஆண்டுல தமிழ்ல, என்னுடைய 60 வருட சுழற்சி தமிழ்ன்றப்ப இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்சி பிழையா தான் நான் பாக்குறேன். எதனால இந்த மாற்றம் நினைக்கிறீங்க ஐயா? இது வந்து சொன்னவங்க நம்பணும். இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு இதிகாசங்களை சொன்னா நம்ம உடனே நம்புறோம். ஆனா கடல்ல போய் கடல்ல வந்து இலக்கிய தரவு தேர்வுன்னு நம்ப மாட்டோம். அதாவது ஒரு 100 வருட வரலாறை நான் வந்து நம்புறது இல்லை, ஆனா 10,000 வருஷம் வரலாறு நம்புறோம். அதுதான் இங்க பிரச்சனை. அது ஒரு தலைமுறையா கேட்டு வளர்ந்ததுனால அது அப்படியே மனசுல நிக்குதோ என்னவோ. ஆமா, அதுக்கு இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இலக்கியங்கள்ல சான்று இருக்கு. எப்பொருள் யார் வாழை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாரு. அதனால நமக்கு வந்து ஆன்மீகவியல் சொல்லி சொன்னதெல்லாம் நம்ப வச்சாங்க. இப்ப வந்து நமக்கு மெய்ப்பொருள் காணக்கூடிய தேவையில இருக்கும். ஒரு மெய்ப்பொருள் மெய்யியல் சார்ந்தது எதையா இருந்தாலும் நம்ம ஆராய்ந்து நம்பு அந்த இருக்கு. என்னுடைய ஆய்வே கூட நீங்க ஆராயலாம். உங்களுக்கான கேள்விகளை என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மனசுல ஒரு சரி இது ஒரு சொல்றதுல சில விடயங்கள் இருக்குன்றதை நீங்க நம்பலாம். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி கூட மெய்ப்பொருள் பேர் வச்சிருக்கோம். உண்மையை தேடும் பயணம் தான் இது. உடலுக்கே பேர் மெய்ப்பெய் தானே, உடலுக்கே மெய்ப்பெய் தானே பேரு. உண்மைதான். இப்போ தமிழகத்துல ஊடகங்கள்ல பொதுவா வந்து பார்க்கும் பொழுது, பொதுவா இப்போ வாட்ஸ்அப் இந்த மாதிரி தளங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்களை கெடுத்துட்டாங்க, இவங்க வந்து கெடுத்துட்டாங்க, வேறு மொழிகளோ இல்ல வேறு மதத்தை சார்ந்தவர்களோ இது மாதிரி தான் நிறைய பேச்சுகள் வருது. நம்ம மொழியில ஒரு முக்கியமான ஒரு வாக்கியமும் இருக்கு, தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மொழியை நாம் இழந்து நிக்கிறோம், நம்மளுடைய கலாச்சாரம் வரலாறு நம்ம மறந்து நிக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம தானே பொறுப்பேற்றுக்கணும். ஆமா, நீங்க உள்வாங்குறீங்களே, நீங்க எல்லாத்துக்கும் ஆமான்னு தலையாடுறப்ப எல்லாத்தையும் உள்வாங்குறோம்ல, எதையுமே ஆராய்ந்து பாக்குறது இல்ல. இப்ப நமக்கு என்னன்னா உண்மையை வந்து வெறுக்கிறதும் பொய்யை நம்புறதுமா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய கல்வியை நம்ம அப்படித்தான் வளர்த்துருக்கு. ஏன்னா நான் படிக்கிறப்ப காலையில் எழுந்தவன சூரியன் கிழக்கே உதிக்கிறது தான் படிக்கிறேன். ஆனா உண்மையில பூமி தான் சூரியனை கிழக்குல பாக்குது. அதே மாதிரி ரெயின் கோவே தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு இங்க பருவமழை இருந்தாதான் என்னால் வாழ முடியும். இன்னைக்கு வந்து புயல் காட்டுல வர மழையை வச்சுக்கிட்டு தான் நாங்க சமாளிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப எக்கச்சக்கமான கல்வி முறைகள் என்னுடைய இப்ப கலாச்சாரம்ன்றதுலயே வந்து உங்களுக்கு வடமொழி இருக்கு. ஆனா எனக்கு மரபு பண்பாடை மறந்துட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒண்ணும் இல்லை, என்னுடைய வயதினர் இருக்கவங்களாம் இதெல்லாம் உண்மையை நம்பலாம். உங்க வயதினர் இருக்குங்க இதுல எவ்வளவு அளவு உண்மை இருக்கும், நம்மளை யாராவது திசை திருப்பிட்டாங்களும் என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப இப்போ வந்து ரொம்ப இது அருமையான காலம். தமிழ் என்பது மாநில மொழியை கடந்து அது ஒரு உலக மொழியாக இருக்கு. இப்ப அமெரிக்காவில் வாழ்றவங்களுக்கு அது அமெரிக்கா உங்க ஊர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்றேன், இதை ஆங்கிலத்தில் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க.
வி ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர் டு எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தின் எந்த மூலையிலும் நான் புதியவர்கள் அல்ல. இது நான் உணர்ந்தது. நான் வந்து அமெரிக்கால வந்தப்பையும், நான் வந்து கனடாவுக்கு வந்தப்பையும், ஐரோப்பா வந்தப்பையும், எல்லா நாடுகளுக்கு போறப்ப நான் உணர்ந்தது. எந்த நாடும் எனக்கு புதிதல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றத ஒரு வினைப்பையனுடைய ஒரு பாடலா எடுக்காம, ஒரு ஊழியை பத்தி சொன்ன ஒரு பாடலா எடுக்காம, அது ஒரு உண்மை இருக்கு. உலகத்துல எல்லா முனைக்கும் நம்ம போயிருக்கோம். போகாம எப்படி எங்கேயோ ஐரோப்பால இருக்க அன்னபூர்வை பத்தி நம்ம இங்க பேசியிருக்கோம். எங்கேயோ இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த கவரிமாவை பத்தி நம்ம பேசியிருக்கோம். எங்கேயோ பாலைவனங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்ப வந்து நம்முடைய இலக்கியங்கள் என்பது நீங்க வந்து அழகுக்காகவோ இலக்கணத்துக்காகவோ படிக்காம, அது வந்து ஒரு வரலாற்று குறிப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள். ஒரு மொழி வைத்து உலகாண்டவர். இன்னைக்கு சொல்றீங்க உலகம் முழுக்க ஒரு மொழி வேணும்ன்றீங்க. ஆனா ஒரு மொழி வைத்து உலகாண்டவர்ன்றது தமிழ் இலக்கியத்தானே இருக்கு. சிலப்பதிகாரம் ரொம்ப அழகா வருது. அப்ப அந்த மாதிரியான விஷயம், அந்த மாதிரியான தரவுகளை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இலக்கியங்களை உள்வாங்க. இப்ப நம்ம இலக்கியங்கள் பார்த்து சேரம் இப்படி இருந்தான், பாண்டியன் இப்படி இருந்தான், சோழம் இப்படி இருந்தான், பல்லவன் இப்படி இருந்தான்னு பேசுறதை விட நம்ம ஏன் அந்த மாதிரி வாழக்கூடாது? நம்ம ஏன் மறுபடியும் யானையை வந்து வீட்டு விலங்கா பயன்படுத்தின நம்ம இப்ப காட்டு விலங்கா ஆக்கிது? நம்ம ஏன் வந்து யானையை வச்சு போராடக்கூடாது? நம்ம ஏன் உழவு மீட்டெடுக்க கூடாது? நம்ம ஏன் நெசவு இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம தமிழர்களுக்கு எத்தனை கப்பல் இருக்கு சொந்தமா? உலகம் முழுக்க கப்பல்களை வச்சு உலகம் முழுக்க போயிட்டு வந்த இந்த தமிழர்கள் உலகம் முழுக்க எல்லா நாட்டு கப்பலும் மரக்கப்பல் இடி தாங்கி கப்பல் எரிகிறப்ப நம்ம கப்பல் மட்டும் அழகா கருங்காலி மரத்தை உள்ள வச்சு உலகம் முழுக்க போனதை பத்தி நம்ம ஏன் பேச மாட்டோம்? அதாவது ரிசர்ச் ரீஃபார்ம் ரீஸ்ட்ரக்சரிங், ஆய்வு செய், உண்மை நிலையை உணர், மறுபடியும் அதை வந்து கட்டமைப்பு மீள் கட்டமைப்பு பண்ணு. இதுதான் என்ன போன்றவர்களுக்கு சொல்றது. நான் ஒரிசா பாடல் என்பது உங்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடியவன் கிடையாது. உங்களுடைய வினைப்பயனை, உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, தென்புலத்தார் வாழ்ந்த வாழ்க்கையை புரிய வைத்து உங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் பிரெயின் ஸ்டார்மிங், அதாவது உங்களை கட்டமைக்கிற விஷயத்தையும் உங்களுடைய மூளையில இந்த நிறைய அந்த கசடுகளை எடுத்து உங்களை வந்து உருவாக்குறதுக்கு தான் எங்களை போன்றவர்கள் இந்த தரவுகளை எடுத்து கொடுக்கும். ஐயா, இதுல ஒரு கேள்வி எழுப்புது ஐயா. இப்போ ஒரு குழுவினர் வந்து நீண்ட நாள் வாழ்ந்து வராங்க அப்படின்னாலே அவர்களுடைய எண்ணிக்கை கூடும். மற்ற மொழிகள்லாம் பின் தோன்றியது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து இமயம் வரை பரவி இருந்தோம். அப்புறம் இந்த பக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஈரான் வரையும் சொல்றாங்க, சில பேர் வந்து சுமேரியா வரையும் சொல்றாங்க. அப்படி பறந்து விரிந்திருந்தோம். கடல்ல எல்லா இடத்துலையும் பரவி விரிந்திருந்தோம். இன்று இந்திய நிலப்பரப்புல பார்த்தோன்னா ஒரு சுருங்கி நிக்கிறோம். 8 கோடின்றது சிறிய குழு கிடையாது. இருப்பினும் வந்து நம்ம வாழ்ந்த காலத்தை கணக்கிடும் பொழுது ஒரு சிறிய கூட்டமா இருக்கே, ஏன் அது? இல்ல இப்ப கூட 8 கோடி இல்லை. இப்ப உலகம் முழுக்க பாக்குறப்ப ஒரு தோராயமான எண்ணிக்கை ஒரு 13 கோடிக்கு மேல இருக்குங்க. அதே சமயத்துல தமிழோட தொடர்புடையவர்கள் எண்ணிக்கை பாருங்க. இப்ப கொரியா தொடர்பு, காக்கசியன் தொடர்பு இதெல்லாம் எடுக்கிறப்ப அது ஒரு 20 கோடிக்கு மேலேயே வருது. இன்னைக்கு ஆய்வுகள் முறையில ஆப்பிரிக்காவுக்கும் கேமரோனுக்கும் தமிழுக்குள்ள தொடர்பு. அப்ப இந்த தமிழுடைய தாக்கம் உள்ளது ஒரு 20 கோடிக்கு மேலே வருது. அப்ப இது வந்து தன்னுடைய நிலை, தன்னை அறிஞ்சதில் தான் ஒரு கெடில்லை, தன்னை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக அது எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் ஆய்வு பண்றாங்க. இப்ப எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் இங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க இங்க என்ன பண்ணுவோம், ஏற்கனவே படிச்ச திருக்குறளையே திருப்பி ஆய்வு பண்ணுவோம். ஏற்கனவே படிச்ச புறநானூறு அகநானூறே பண்ணுவோம். நம்ம வந்து புதிய விடயங்களுக்கு போகல. கொமினிகன் ஆய்வுக்கு கடலுக்குள்ள போனவங்க எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி விலங்குகள் குணங்களை உள்வாங்கி தனக்கான நாகரிகத்தை அமைச்சவங்களுக்கு எத்தனை விலங்குகள் பத்தி யார் ஆராய்ச்சி பண்றாங்க? இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து சில விலங்குகள் ஆராய்ச்சி பண்ணணும். குறிப்பா என்னாலாம் ஆமையை வந்து தொடர்ந்து பல வருடமா ஆய்வு பண்ணிட்டு வரேன். அப்ப இது போன்ற விஷயங்கள் போகல. ஏன்னா இது வருமானம் இருக்கிற தொழிலா பார்த்தா இங்க பண்றாங்க. இங்க ஆய்வுத்துறைன்றது நம்ம வந்து நம்மளை முழுக்க அர்ப்பணிக்கிற ஒரு துறை, அதுக்கு வரல. அதனால இதுல மக்கள் வந்தாங்கன்னா நிச்சயமாக நிலைமை மாறும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க தமிழகத்துடைய 1880 1860 வரலாறு தோன்ற காலத்துல எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் செத்து முளைச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மக்கள் தொகைக்கு ஒரு காரணம் 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம், 2வே போதும், 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம்னு ஒரு ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்தப்ப தென்னக மக்கள் அதை வந்து ரொம்ப தெளிவாக கணிச்சாங்க. ஒரு வீட்டுக்கு 2 குழந்தை தான், ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். இப்ப வந்து இப்ப நடைமுறை தலைமுறையில சித்தப்பா, மாமா, அத்தை, பெரியப்பாவே இல்லை. ஆனா இன்னைக்கு வட இந்தியால அந்த கொள்கையை உடைச்சி ஒவ்வொரு வீட்டுக்கு 8 பேர் 10 பேர் இருக்கிறப்ப வட இந்தியா மக்கள் தொகை உயர்ந்துருச்சு, நம்ம மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இது ஒரு காரணம். அதே மாதிரி டயஸ்போரா மக்களை பத்தி நம்ம யாருக்கும் அதிகம் தெரியல. இப்ப இலங்கையை டயஸ்போரா பாக்குறோம், மலேசியாவை டயஸ்போரா பாக்குறோம். ஆனா பர்மாவையும் தாய்லாந்துலயும் உங்களுக்கு வந்து ஐரோப்பியர்கள் காலத்துல போன தமிழர்கள், பிஜிக்கு, மொரிஷியஸ், சவுத் ஆப்பிரிக்கா போன தமிழர்கள் டயஸ்போராவை நம்ம யாரும் பாக்குறது இல்லை.
அதனால இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே உலகத்துடைய எல்லா இடங்களுக்கும் போன ஒரு மக்களா தமிழர் பார்க்கலாம். இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும், நீங்க வாழக்கூடிய அமெரிக்காவுடைய மேற்கு பகுதிகளில் பல இடங்கள்ல ஆங்கிலம் கிடையாது, பல இடங்கள்ல ஸ்பானிஷ் தான் இருக்கு. கனடாவுடைய மேற்கு பகுதியில உங்களுக்கு தெரியும் பிரெஞ்சு தான் இருக்கு. ஐரோப்பாவுடைய பல நாடுகள்ல ஆங்கிலம் குறைவா தான் இருக்கு. ஆனால் இந்த தமிழ் பேசுபவர்கள் இப்போது 205 நாடுகள் இருக்காங்க. எங்களை போன்றவர்கள் நாங்க வச்சிருக்க புராண குழுக்கள்லயே 174 நாடு மக்கள் இருக்காங்க. நம்ம டயஸ்பரா மக்களாக 114 நாடுல குடியுரிமை பெற்று அந்த நாட்டு கடவு சீட்டோட வாழ்ற மக்களா இருக்காங்க. அது இல்லாமல் திருமணம் உறவு பண்ணவங்க இருக்காங்க. ஒரு பெல்ஜியம் பையனை கல்யாணம் பண்ணவங்க, டென்மார்க் பையனை கல்யாணம் பண்ணவங்க, ரஷ்யால கல்யாணம் பண்ணி எங்களுடைய செல்வி இங்க பிரைம் மினிஸ்டருடைய பொண்ணு சென்னையில படிச்சுட்டு இருக்கா. ஒரு ரஷ்ய தாயுடைய மகள் இங்க படிச்சுட்டு இருக்கா. சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 நாடுகள் சார்ந்தவர்கள் சென்னையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் தான் என்னுடைய ஒரு ஆர்வம். ஐயா, இதுல சந்தேகம் இல்லை, தமிழர்கள் எங்கேயும் பறந்து பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்றது. ஆனா அது இப்போ தெலுங்கர்களையோ இல்ல குஜராத்தியர்களையோ இல்ல பஞ்சாபியர்களோ கம்பேர் பண்ணும்போது நம்ம மட்டும் பண்றோம் அப்படின்னு சொல்ல முடியல இல்லையா? இது பல மொழி இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நீங்க ஒரு இயல்பை வந்துட்டீங்க. தெலுங்கு மொழியுடைய தாய்மொழி தமிழ், எல்லாருக்கும் தெரியும். பஞ்சாபியர்கள் 600 வருஷம் முன்னாடி தான் உருவானாங்க. இன்னைக்கும் பஞ்சாபருடைய குருநானக் உருவாக்கின காலத்துல அவர் கூட இருந்ததுல தமிழர்கள் இருந்திருக்காங்க ஆதாரம் சொல்லுது. கோவிந்த் சாஹிப், குரு கோவிந்த் சாஹிப், அவர் ஒன்றும் இல்லை, மாயவரத்தை சேர்ந்த கோவிந்தசாமி. அவருடைய கல்லறைக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கும் ஹரியானா பஞ்சாப்ல அந்த தமிழர்களுடைய ஆளுமை நிறையவே இருக்கு. இன்னைக்கும் அங்க கடையன்ற மக்கள், இங்க கடையநல்லூர், கடையம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க கடையன்ற ஒரு மக்கள் வாழ்றாங்க. ஹரியானா சண்டிகார்ல மிக அழகான தமிழை கிராமங்கள்ல உங்களால் பார்க்க முடியும். அப்ப நீங்க சொல்ல என்னதான் பஞ்சாபி சொன்னாலும் தெலுங்கு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதோடைய வேர் தமிழ்ல இருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது. தெலுங்கு தமிழிலிருந்து வந்த மொழி அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் அதை ஏத்துக்கிறாங்க, சில பேர் மறுத்து பேசுறாங்க. சமஸ்கிருதமும் தமிழிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வந்ததுன்னு சொல்றாங்க. சில பேர் இது இரண்டும் வெவ்வேறு மொழிகள், ரெண்டுத்துக்கும் கொடுத்தல் வாங்கல் இருந்தாலும் வெவ்வேறு மொழிகள் அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா தெலுங்கு மொழியுடைய இலக்கணம் 16ஆம் நூற்றாண்டுல தான். அப்ப தெலுங்கு மொழி அடிப்படையில் இன்னைக்கும் தெலுங்குல அடிப்படை சொற்கள் பார்க்குறப்ப தமிழ் சொல்லா இருக்கு. ஒரு 1400 சொற்களுக்கு மேல தமிழ் சொற்களா இருக்கு. ஆந்திராலேயே ஒரு 1000க்கு மேல தமிழ் கல்லூரிகள் இருந்ததுக்கான தரவுகள் இப்ப இருக்கு. கர்நாடகால 25,000 தமிழ் கல்லூரி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்பயுமே ஒரு மொழி இன்ஃபுளுயன்ஸ் பண்றப்ப அது ஏற்கனவே இருக்கிற மொழியை அழிக்க பார்க்கும். அதுதான் இங்க தமிழுக்கும் தெலுங்கால நடந்திருக்கு. அப்ப தெலுங்கு, அதாவது என்னைக்குமே சொல்லுவாங்க ஒரு கலப்பிடம் தன்னை உயர்வா பார்க்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதம் பாக்குறப்ப அது மிக தெளிவாக இன்னைக்கு உலக அரங்குல சொல்லிட்டு இந்தோ யூரோப்பியன் மொழி தான் சொல்லியிருக்காங்க. இந்தோ ஈரானியன் மொழின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்தோ ஈரானியன் மொழியில அது சிரியா பக்கத்துல இருந்த மிட்டானின் இடத்துல தான் அது முதல் முறையான அந்த, ஏன்னா அதுக்கு எழுத்து கிடையாது. இப்போ ஒரு மொழினா அதுக்கு சொந்த எழுத்து இருக்கணும். இப்ப தமிழ்னா தமிழுக்கான எழுத்து முறைகள் இருக்கு, தமிழின்றாங்க. அதை இவங்கதான் 1830 பிரின்சப் போன்றவங்க அதுக்கு பிரம்மின்னு பேரிட்டால் கூட அது புத்தர் காலத்துல தமிழின்ற மொழியா தான் இருந்திருக்கு. அப்ப தமிழுக்கு வேறு சொல் இருக்கு, தமிழுக்கு எழுத்து முறை இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கும் அது தென்னிந்தியாவில கிரந்தத்தை உருவாங்கின ஒரு மொழியாகவும் எழுத்துக்களை பயன்படுத்தின மொழியாகவும் வட இந்தியாவில தேவநகரியை பயன்படுத்தின மொழியாகவும் தான் இருக்கு. இப்ப அதுவே தெளிவா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நமக்கான வேறு சொல் இப்போ உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் கடந்த ஒரு சில வருடங்கள் முடிக்கும் தமிழுடைய மொத்தமான சொற்பொருட்கள் உங்களுக்கு தெரியும். சொல்பொருள்னு ஒரு புக்கு கிரிகேஷ் ஜேம்ஸ் கூட எழுதியிருக்கா டிக்ஷனரி பத்தி. அப்ப அதுல 1.25 லட்சம் தான் தமிழ் எழுத்து இருக்குல்ல. இப்ப மாறி இருக்கு. இப்ப 25 லட்சம் எழுத்துக்கள் நண்பர்கள் இங்கர்சால் போன்றவர்கள், சொற்கோவை போன்றவர்கள்லாம் அகரமொழி திட்டத்தில் எடுத்திருக்காங்க. எப்படி வந்தது? இப்ப உங்களுக்கு தமிழ்லாம் எதுவுமே இல்லைன்ற ஒரு மனநிலையே இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், நம்மலாம் ஆங்கிலம் கலக்காம பேச முடியல. அப்ப தமிழுக்குள்ள ஆங்கிலம் ஊடு இருக்குன்றத புரிஞ்சுக்கவே முடியல. நான் ஒரு ஊருக்கு போனப்ப ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீன்றது தமிழ் சொல்லி பிடிவாதம் பண்ணவங்களை நான் பார்த்திருக்கேன். பிடிவாதம் பண்ண பெண்களையும் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி சமஸ்கிருதம் உயர்ந்த மொழின்னு சொல்றவங்களையும் பார்த்திருக்கேன். ஆனா சமஸ்கிருதம் உலகத்துல எத்தனை பேருக்கு எழுத, பேச, படிக்க தெரியும்? அது ஒண்ணு. இப்ப தெலுங்கு மொழி 16ஆம் நூற்றாண்டு இருந்தாலும் அந்த பகுதியில மக்கள் தொகை அதிகமா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு உலக அளவில் பாக்குறப்ப இன்னொரு விஷயம் பார்த்துப்பேன். தெலுங்கு மக்கள், தமிழகத்துல பிறந்து வளர்ந்த தெலுங்கு மக்கள் வெளியே சொல்றப்ப தன்னை தமிழர் தான் சொல்றாங்க. தாய்மொழி தெலுங்குன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டுல தெலுங்கு பேசுவாங்க, ஆனா வெளியில தமிழர்களா சொல்லுவாங்க. ஆனா இங்க தமிழர்கள் தன்னை தமிழர்களா சொல்றதே குறைவு.
தமிழர்கள் தன்னை வந்து திராவிடர்களா சொல்றதும், தமிழர்கள் தன்னை வந்து இந்துக்களா சொல்றதும், இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நூல்கண்டு வந்து சிக்கல்ல இருக்கிறப்ப அந்த சிக்கலை புரிஞ்சாதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியாம எத்தனையோ பேர் தன்னுடைய என்ன சிக்கல்னே புரியாம அதுக்குள்ளேயே போட்டு அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்ற நிலைமை இருக்கு. இதெல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். ஐயா, இப்ப சமஸ்கிருதத்தை பத்தி பேசும் பொழுது தமிழை உள்வாங்கிய ஒரு மொழி, தமிழிலிருந்து வந்த ஒரு மொழி அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பகுதியா இல்ல தமிழ் மேல வந்த மொழி இருக்கிற தமிழ்ல. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுடைய தாத்தாலாம் தமிழ் பேசியிருப்பாரு. இப்ப நீங்க எப்படி ஆங்கிலம் பேசுறீங்க? அதே மாதிரி உங்களுக்குள்ள திணிக்கப்பட்ட ஒரு மொழியா தான் பார்க்கணும். சமஸ்கிருதம் ஏன் திணிக்கப்பட்டுனா அதை வந்து ரொம்ப தெளிவா வழிபாட்டு மொழியா கொண்டு வந்ததால, அதை வந்து அது ஆன்மீக மொழியா கொண்டு வந்தால அதை மதிக்கிறோம். நம்ம மொழி வாழ்வியல் மொழி, நம்ம மொழி மெய்யியல் சார்ந்த வாழ்வியல் மொழி. அதனால எப்பயுமே தெரியும், ஒரு பள்ளிக்கு போற பையன் தன் அம்மாவோட தன்னுடைய கூட படிக்கிறவனுடைய அம்மாவை தான் ரொம்ப வியந்து பார்ப்பான். அந்த மாதிரிதான் இங்கேயும் இதுவும் இருக்கு. ஐயா, இப்போ திணிச்சாங்க அப்படின்னா யாரு திணிச்சாங்க ஐயா? வந்தவங்க திணிச்சாங்க. அவங்க வந்து சிரியால இருந்து வந்தாங்கன்னு சொல்றீங்க. மதங்கள் திணிச்சது. மதங்கள் மூலமாக ஒரு மதங்கள் திணிச்சது. இப்ப தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், ஐரோப்பியர்கள் இங்க வந்தது, இங்க வந்து சுத்தி பார்க்க வரல, ஆட்சி பிடிக்க வரல, பருத்தி விற்க வந்தாங்க. பருத்தி விற்க வாங்க வந்தாங்க. அப்ப அவங்க பொருளை கொண்டு வந்துட்டு இங்க பருத்தி வாங்கிட்டு போனாங்க. பருத்தி வாங்கிட்டு போனவங்க வந்து அவங்க பேசின மொழிய நம்ம நேரடியா பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்களுடைய மதங்களை நமக்கு திணிச்சாங்க. நம்முடைய சூழல் பார்த்து, அன்னைக்கு இருந்த நம்முடைய உயர்வு தாழ்வு பிரச்சனையை பார்த்து தாழ்வான மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த மொழி பரவுச்சு. சரிங்க ஐயா, சிறப்பு ஐயா. ஐயா, இப்போ தமிழகத்தில் நமக்கு கிடைத்த மிக பழமையான துல்லியல் தரவு எதையா? தமிழ்நாட்டுல இப்ப குறைஞ்சது ஒரு 47 இடங்கள்ல எழுத்துக்களே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்முடைய தொல்லியல் தரவுகள் பாறை ஓவியங்களுக்கு மிக முக்கியம். 45,000 வருடம் பழமையான பாறை ஓவியங்கள் இங்க மாயவன் கரடு பழனி பகுதியில நிறைய இருக்கு. அதே மாதிரி இங்க திருப்பதி ஓரத்துலயும் நிறைய இருக்கு. அப்ப அது எழுத்துக்கள்ல அதே மிக முக்கியமான எழுத்துக்கள். நீங்க ஒரு சின்ன குறை இருக்கு, தமிழ்நாட்டுல அசோகன் கல்வெட்டு மாதிரி நீண்ட கல்வெட்டு கிடைக்கல. ஆனா இன்னைக்கும் பாபநாசம் மலைத்தொடர்ல, குற்றாலம் மலைத்தொடர்ல, காடுகள்ல நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதை வந்து அணுகிற முறையில் நம்ம இருக்கும். அப்ப நம்முடைய தமிழுடைய தொன்மை வந்து பாறை ஓவியங்கள்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவையும், தொல்பழங்கற்கால கல்கோடாரியிலிருந்து பார்க்கக்கூடிய தேவையும் நமக்கு இருக்கு. ஐயா, கற்கோடாலி ஒண்ணு மிக பழமையான கற்கோடாலி தமிழகத்துல கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடி பேசினது கூட ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 1863 மே 30 ஒரு ஜுவாலஜிக்கல் அதிகாரி ராபர்ட் ப்ரூஸ் போட்டு சென்னை விமான நிலையத்தை ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் பகுதியில ஆய்வு பண்றப்ப ஒரு கல்கோடாரி கிடைச்சது. அந்த கல்கோடாரி தான் தென்கிழக்கு ஆசியாவுடைய முதல் கல்கோடாரி. அதுக்கப்புறம் அவரும் வில்லியம் கிங் ஆய்வு பண்ணி இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணி நிறைய கல்கோடாரி நாகரிகத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வெங்கட்ராமன், மஜும்தார் நிறைய பேர் ஆய்வு பண்ணாங்க. இருந்தாலும் இப்ப அண்மையில 91 இருந்து சாந்திப்ப போன்றவங்க ஆய்வு பண்ணி ஒரு 30 கட்டுரைகள் இங்க வந்து 1.7 மில்லியன் 1.5 to 1.7 மில்லியன் 17 வருஷம் முன்னே விலங்குகள் அல்லாத கல்கோடாரியை பயன்படுத்தி இனங்கள் வாழ்ந்திருக்குன்றத நிரூபிச்சிருக்காங்க. அப்ப அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு கோடாரி மயிலாடுதுறையில எழுத்தோட கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்குச்சு. அந்த மாதிரி இங்க வந்து கல்கோடாரியை பயன்படுத்துபவர்கள் நிறைய கல்கோடாரி விற்பனை செய்வார்கள். உலகத்துடைய முதல் விற்பனை இங்கதான் நடந்திருக்கின்றதை இப்ப ஆய்வு சொல்லுது. அதே மாதிரி திருப்பூர்ல 1000 வருஷம் முன்னே வந்து வணிக சமயம்னு ஒண்ணு இருந்திருக்கிறதையும் சொல்லுது. இப்ப வணிகம் வந்து இந்த தமிழர்களை, இந்த தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களை உலகம் முழுக்க எப்படி கொண்டு போனதுன்றதை இது வழியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐயா, இப்போ 1.5 மில்லியன் இயர்ஸ்னா 15 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கற்கோடாரி இருக்கிறது தமிழகத்துல கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி, அதாவது மனித இனம் ஆப்பிரிக்காவிலிருந்து பிறந்து அங்கிருந்துதான் இங்க எல்லா இடத்துக்கும் குடிபெயர்ந்தாங்க அப்படின்னு வந்து இன்னும் பரவலாக பாடப்புத்தகங்களை சொல்லப்படுது, பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதை நீங்க வந்து இப்போ இந்த ஒரு தரவை வைத்து பார்க்கும்பொழுது அது தவறுன்ற மாதிரி இல்லையா ஆகுது? ஏன்னா ரிசர்ச்சே சயின்ஸ் ஃபீல்டே வந்து மாற்றங்கள் தாங்க. ஒரு விஷயத்த ஒன்னொன்னு உடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப 1958 தான் இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரிக்கான அடிப்படையே கிடைக்குது. டான்சானியா பகுதியில கிடைக்குது. ஆனா இங்க 1863 கிடைச்சது. இங்க வந்து 1876 ஆதிச்சநூல் நாகரிகம் வெளியே தெரியுது.
இங்க 1945 இந்தியாவுடைய முறைப்படியான எக்ஸ்கவேஷன் இங்க அரிக்குமேல நடக்குது. நம்ம எடுத்துட்டு போறதான் சொல்லலாம். இங்க பிரச்சனையே நம்ம கிட்டதான். நம்ம எதுவுமே நம்மள தாழ்த்திக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம இருக்கிறதால நம்ம எதுவுமே பாக்குறது இல்லை. அமெரிக்கால வாழ தமிழர்கள், நான் அமெரிக்கா வந்தப்ப பாத்திருக்கேன், எல்லாமே அமெரிக்கா. நம்ம 400 வருஷம் அமெரிக்கா தான். இன்னைக்கு அமெரிக்கான்னு ஒரு அமெரிக்கானா பாக்குற கமலா ஹாரிஸ் உடைய அம்மாவே இங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள். இப்ப அதை பாக்குறப்ப அதுல 1008 சிக்கல் உருவாக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மண், தமிழக மண் ஒரு உலக வரலாற்றுடைய மிக முக்கியமான மண். உலகத்துடைய கடலோடிகளை உருவாக்கிய மண், உலகத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை வளங்களை வெளிப்படுத்திய மண். இந்த மண் ஒரு விலங்குகள் குணங்களை அடிப்படையா வச்சு ஒரு நாகரிகத்தை உருவாக்கின மண். இப்ப இந்த மண்ணுக்கு பெருமை. இப்ப எல்லாம் கேட்பாங்க ஒரிசா பாலுக்கு ஒரு மாதிரி சாவனிஸ்ட், அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்க வரலாறு சொல்றப்ப உங்களுடைய 400 வருடம் அமெரிக்க வரலாறு தெளிவா சொல்லி உங்க 2000 வருடம் அமெரிக்க மரபை மறக்கிறப்ப நான் ஏன் என்னுடைய வரலாறு சொல்லக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. ஐயா, இதுவும் ஒரு கேள்வியாவே இருக்கு. என்னன்னா, இப்போ தமிழகத்துல பார்த்தோம்னா சில நேரத்துல நம்ம எதுவும் கவனம் இல்லாமல் கடந்து போயிட்டு இருக்கோம் சில முக்கியமான விஷயங்களை. ஒரு சில நேரங்கள்ல என்னன்னா, நம்ம தமிழன் என்ற அடையாளத்தை இறுக்கி பிடிக்கும் பொழுது மற்றவர்களை கொஞ்சம் தாழ்த்தி சொல்வது போல இருக்கு. எப்படின்னா, இப்ப எனக்கு என்னுடைய தாய் முக்கியம், மற்றவருக்கு அவங்களுடைய தாய் முக்கியம். இப்போ நம் மொழியை தூக்கி பிடிக்கும் பொழுது சில நேரத்துல பிற மொழிகளை சாடியோ இல்ல பிற இனங்களை சாடியோ நம்ம அதிகமா சில முயற்சிகள் எடுக்கிறோம். இதனால தமிழ் பரவி எல்லா இடத்துக்கும் போய் சேரக்கூடிய வாய்ப்பு குறுகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இது நுனிப்புல் மேயறவங்க சொல்றதுங்க. எங்களை மாதிரி ஒரு தொடர்ந்து பல வருடங்களா இயங்குறவங்க சொன்னதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக எல்லாருக்கும் என்ன தெரியும், நிறைய வருடமாக என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நான் என் தாய்மொழியை மதிக்கும் நேரத்தில் பிற மொழிகளையும் வணங்குகிறேன். ஏன்னா என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலையேன்றதுதான் நான் என்னுடைய வருத்தமே தவிர மற்றவங்களை தாழ்த்தி என்னை உயர்த்திக்கிற என்ன கிடையாது. இப்ப கூட பிரச்சனைகள் நடக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் திராவிடம் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் திட்டி இன்னொருத்தர் வளர்க்கறது தேவையில்லை. நம்மள வளர்த்துட்டு போங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன கோடு பெரிய கோடு கதை கேள்விப்பீங்க. ஒரு கோடு பெருசானா அதுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டு போயிட்டே இருக்கு. இப்ப நமக்கு தேவை என்னுடைய மொழி மட்டுமில்ல, என்னுடைய நிலமும் கூட. என்னுடைய நிலம் மரலா இருக்கு, என்னுடைய நிலம் தன்னுடைய இயல்புத்தன்மை இழந்திருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் பேசுவது தமிழ் மொழி தேசியம் அல்ல. தேசியத்திலே தமிழ் தேசியத்துக்கு இலக்கியமே இல்லை. அதுல என்னதான் அது வேறு சொல்ல தேசியம் தமிழ் நம்ம என்னதான் சப்பக்கட்டு கட்டினாலும் தேயம்ன்ற சொல் தான் இருக்கு. நான் பேசக்கூடியது உலகளாவிய தமிழ் தேயம். நான் பேசக்கூடிய நிலமும் பொழுதும், தமிழர்கள் வாழ்ந்த நிலங்கள், அவருடைய உலகளாவிய பொழுதுகள், இதுதான் நான் பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அரவணைச்சு தான் போவேன். எனக்கு உலகம் முழுக்க வாழக்கூடிய உரிமை இருக்கும்போது என்னுடைய மண்ணில் மற்றவங்களும் இருக்கக்கூடிய இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தான் நான் வலியுறுத்துறேன். மரபு வழியாக வாழ்ந்த ஒரு தமிழர்களுக்கு அவருடைய வறண்டு போன ஏரியும் ஒரு நாள் மழையில் நிரம்பும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இங்க வந்தவங்களுக்கு அந்த ஏரி ஒரு ரியல் எஸ்டேட்டா மாறுது. இதை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா சரியாயிருக்கும். என்னை அழிச்சு, என்னுடைய கல்வெட்டுகள், என்னுடைய கோயில்ல சிமெண்ட் பூசி அழிக்கி, என்னுடைய கல்வெட்டுகளை அழிச்சு, என்னுடைய பாறை ஓவியங்களை சிதைச்சு, அதை தவிர்க்கிறது நல்லது. அதாவது நான் திரைக்கடலுடைய தெருவையும் தேடியவன், உலகம் முழுக்க போனவன். என்னுடைய தரவுகள் உலகம் முழுக்க இருக்கு. அந்த பெருமை எனக்கு இருக்கு. அதே மாதிரி வந்தாரை வாழ வைத்தவன். இன்னைக்கு என்னுடைய மொழியில பிற மொழி வந்திருக்குன்னா நான் தான் விட்டேன், நான் தான் இடம் விட்டேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஆனால் அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லைன்றதுக்காக என் மேல திணிக்கிற அந்த கட்டாயத்தை தான் நாங்க மாற்று கருத்தா வைக்கிறோம். சிறப்பையா. ஐயா, இப்போ தமிழகத்துல இன்னொரு பெரிய ஒரு கேள்வியும் குழப்பமா இருப்பது யார் தமிழர் யார் திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திராவிடர்ன்றது ஒரு தொல்லியல் குறியீடு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னையா? யார் திராவிடர் என்பவர் யார்? அவருக்கும் தமிழருக்கும் என்ன தொடர்பு? இந்த கருத்து வந்ததே ஒரிசா வரைக்கும் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்த காலத்துலதான் இந்த கருத்து வந்தது. அது கூட அந்த வட இந்திய மக்கள் விந்திய மலைக்கு கீழே இருக்கவங்களை சொல்லக்கூடிய மக்களா தான் இது வருது. ஆரம்பத்துல இது கிட்டத்தட்ட அந்த சமயம் சார்ந்த மக்களை குறிப்பிட சொல்லதான் வருது. ஆனா ஒரு கருத்துக்கள் இருக்கு. இந்த வடபெண்ணை பாயக்கூடிய அந்த பகுதிகள் திரையர் நாடுன்னு இருந்ததுங்க. சென்னையெல்லாம் திரையர் நாட்டு தான் இருந்தது. இந்த திரையர் நாடு இந்த திராவிட நாடா மாறிச்சுன்னு கூட சொல்றாங்க. இருந்தாலும்
இப்ப அது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்பதை நீங்க நிலைநாட்டும் போது அடிப்படை இப்ப நாங்கெல்லாம் சொல்றதுக்கு நிறைய எதிர்ப்புகளை உருவாங்குறோம். நீங்க ஏன் கால்டுவேல் சொன்னதுக்காக திராவிட மொழி குடும்பம் சொல்றீங்க? ஒரு 12 மொழியை 6+6 மொழியை சேர்த்து அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னே எல்லிஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லிஸ் லேமன் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், திராவிட மொழி குடும்பம் என்று நீங்கள் உருவாக்குவதை தமிழ் மொழி குடும்பம்னு உருவாக்குங்க. தெளிவா தெரியுது. இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்னு தெளிவா தெரியுது. ஏன் தமிழ் மொழி குடும்பம்னு ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? ஏன் தமிழ் நாகரிகம் சொல்ல மாட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால இது வரைக்கும் இப்ப 150 வருஷமா ஒரே விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். திராவிடம் வேணுமா, தமிழ் தேசியம் வேணுமா? என்ன பத்திரிக்கை நீங்க தமிழன் தெளிவா இருக்கல. நான் உங்ககிட்ட நான் திராவிட மொழி பேசல, நான் தமிழ் மொழி தான் பேசுறேன். அப்ப தமிழ் மொழி குடும்பம் கொண்டு வாங்க, தமிழ் நாகரிகம் கொண்டு வாங்க, இந்த பிரச்சனை சரியாயிடும். இப்ப நம்ம ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பேசுறதை விட அதற்கான ஒரு மீள் கட்டமைப்புல வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஐயா, பண்டைய தமிழகத்தில் நாகர்கள் பரவலா வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தார்கள் என்றும் ஒரு கருத்து நிலவுது. இதை தவிர்த்து நிறைய பழங்குடியினர்கள் தமிழகத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவர்களில் சிலர் தமிழை தாய்மொழியாகவும் சிலர் வேறு சில மொழிகளையும் பேசி வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ் இனம்னு நம்ம குறிப்பிடுறது ஓர் இன மக்களா இல்ல பல இனங்களின் கூட்டா? இல்ல, தமிழ் இனம்னு தெளிவா இருக்குங்க. தமிழ் இனத்துல வந்தவங்களையே அவங்க இப்ப ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் தமிழர்கள் தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மராத்தியர்கள் தமிழர்கள் தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்க சௌராஷ்டிரர்கள் என்னதான் சௌராஷ்டிர மொழியை பேசினாலும் தன்னுடைய தாய் நிலம் தமிழ் தான் சொல்றாங்க. இது ஒரு காலம். வந்தாரை வாழ வைத்த தமிழகம். இதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. இதுக்குன்னு ஒரு மரபு மக்கள் இன்னைக்கும் நீங்க ஷெட்யூல் காஸ்ட் மக்களா பாக்குறீங்க, இன்னைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபா பாக்குறீங்க. அதாவது சொல்ல வந்தது அது கூட நாங்க என்ன சொல்றோம், அதெல்லாம் நீங்க ஒரு அட்டவணை பட்டியல் இணைக்காதீங்க, தனித்தனி தன்மைகளை கொண்டு வாங்க. ஒரு உழு நாகரிகத்தை இங்க ஏன் வராங்க? இதுல நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ண விரும்புறேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க பீகார்ல இருந்து வந்தவங்க. நான் இப்ப விளையாட்ட கேட்டேன், எப்பா எங்க மக்கள் எல்லாம் துபாய்க்கு எல்லாம் போறாங்க, நீங்க மட்டும் நீங்க ஏன்பா இங்க வரீங்க அப்படின்னு. அவன் சொன்னா, என்னால அன்னைக்கு இரவு தூங்க முடியலைங்க. என்ன சொன்னா, நீங்க எல்லாம் பணம் சம்பாதிக்க வெளிநாடு போறீங்க, நாங்க மானத்தை காப்பாத்திக்க இங்க வரோம். அந்த மாதிரி இது ஒரு வந்தாரை வாழ வைக்க தமிழகம் தான். இன்னைக்கு வரவங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பணம் சம்பாதிக்க வரல. எங்கேயோ வன்முறைகள் பிரச்சனை ஆகி சிறு குழந்தைங்க கூட பாதிக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறப்ப அவன் இந்த இடத்தை நம்பி வரான். இந்த மாதிரியான சூழ்நிலை இங்க இருக்கு. சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. நம்ம இலங்கையை பத்தி பேசாம இந்த நிகழ்ச்சியை முடிக்க முடியாது. இலங்கையோட தொன்மை குடி தமிழ் குடி, தொன்மை மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி நம்ம கேட்ட கேள்விதான், எப்படி அவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்த ஒரு குடி எப்படி நம்ம ஒரு சிறுபான்மை குழுவா மாறணும் இலங்கையில? இல்ல, ஒட்டுமொத்த இலங்கை நீங்க வேற நாடா பாக்குறது தப்பு. ஏன்னா உங்களுக்கு இலங்கை என்பது சிறு ஆறால பிரிக்கப்பட்டது, எரிகல்லால அது விலகி சென்றது இன்னைக்கு நிலவியல் கூறுகள். அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய கலிங்க மன்னன் விஜயன் வந்த 2600 BC அந்த காலத்திலையும் ஒரிசாவில் தமிழ் தான் இருந்ததுக்கு இன்னைக்கு சான்றுகளுக்கு 22 பழமொழிகள் தமிழ் பேசுறாங்க ஒரிசால. அப்ப இலங்கையுடைய இன்னைக்கு கூட தாய் தமிழகத்துல கிடைக்கிற கல்வெட்டுகளை விட தமிழ் கல்வெட்டுகளோட இலங்கையில் கிடைச்ச தமிழ் கல்வெட்டு அதிகம். அப்ப இலங்கையில இருக்கு நம்ம முடிநாகரை பத்தி நம்ம யாரும் பேசுறது இல்லை, மூத்த சிவன் பத்தி பேசுறது இல்லை, எல்லாளன் பத்தி பேசுறது இல்லை, கலிங்கமாகன் பத்தி பேசுறது இல்லை, நம்முடைய பண்டார வண்டியின் வரைக்கும் நம்ம யாரும் பேசுறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்முடைய வரலாறை இன்னும் புரிஞ்சுக்கணும்ன்ற. இலங்கை வேறு நாளா பார்க்கறதே தப்பு. அது என்னோட நிலத்தோடு என்னுடைய நிலம் பொழுதுல அது ஒரு அங்கம். உங்களுக்கு தெரியும், 2000 வருஷம் முன்னே அக்கறை சீமை மலேசியாவிலேயே நம்ம அங்கமா இருந்திருக்கு. அங்க இருக்கிற உராங்காசிலியில பேசக்கூடிய மொழி தமிழா இருந்திருக்கு. எங்கேயோ மெக்சிகோல தமிழ் இருந்திருக்கு. இங்க 40,000 வருஷம் முன்னாடி ஆஸ்திரேலியா தமிழ் இருந்திருக்கு. அப்ப இந்த பகுதியில இருந்து போன மக்களை நீங்க வேறு நிலங்களா பாக்குறதே இங்க தவறாதான் இருக்கு. இந்த நிலையில நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நிறைய ஆய்வு செய்யறோம், நிறைய நம்ப வைக்கிறோம். நிறைய பெயர்கள் இப்ப உருவாயிருக்கு. இலங்கை நடந்த சூழல் மோடி ஒரு மதம் ஒரு நாட்டுடைய மொழியை அழிச்சிருக்கு. அதை நம்ம மாத்தணும். ஓகே ஐயா, இப்போ மதத்தை பத்தி பேசும் பொழுது நமது தமிழர்களோட தொன்மையா இருந்த நம்பிக்கை எதையா, எதை சார்ந்து இருந்தது அவங்க நம்பிக்கை? முதல்ல கணனி சொல்லக்கூடிய அந்த ஒளிதான். எல்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம், அதுக்கப்புறம் இருள், அதுக்கப்புறம் மேகம், அதுக்கப்புறம் தாவரங்கள், இது எல்லாம் தான் நம்முடைய முதல் வழிபாடு. அப்புறம் முன்னோர் வழிபாடு, அதுக்கப்புறம் தான் இப்ப சொல்லக்கூடிய வழிபாடு.
இப்ப சொன்ன வழிபாடு இப்ப நம்மளுடைய தொடர்ச்சியா இப்போ 2000 வருடத்துக்கு முன்னாடியே இந்திர விழாலாம் நம்ம ஊர்ல எடுத்ததா சொல்றாங்க. பிற்கால சோழர்கள் காலத்திலேயே சொல்றாங்க இந்திர விழாலாம் இருந்ததா சொல்றாங்க. அப்போ இந்திர வழிபாடு அப்பயே இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம சிந்து சமவெளி நாகரீகத்தை பார்க்கும் பொழுது சிவனோட உருவம் எல்லாம் இருக்கு. அங்கேயும் தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்ற போது நம்ம இந்த அதாவது நீங்க சொல்வது இன்னும் ஒரு 50,000 60,000 வருடத்துக்கு முந்தைய காலத்தை நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிற்காலத்தில் இப்போ சிவன் கடவுளா வழிபடும் விஷயமா இருக்கட்டும், இந்திரனை வழிபடும் விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் நம்ம கிட்ட வந்திருக்கு இல்லையா? அது எப்போ வந்ததா நீங்க நினைக்கிறீங்க? எப்படி தோன்றியதா நினைக்கிறீங்க? இல்ல, மருதன் நாகரிகம் வந்த பிறகு நமக்கு வேந்தன் மரபினர். அப்ப வேந்தன் மரபினர் தான் திரைவேந்தன் ஆகி அது தேவேந்தன் ஆகி இந்திர வழிபாடா போகுது. அப்ப நமக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய பொங்கலே ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு. முதல்ல பெய்யற மழைக்கு வணக்கம் சொல்றோம், அதுக்கப்புறம் கதிரவனுக்கு வணக்கம் சொல்றோம், அதுக்கப்புறம் உயிரினங்களுக்கு வணக்கம் சொல்றோம், அதுக்கப்புறம் மக்களுக்கு வணக்கம் சொல்றோம். இதுவே தெளிவா சொல்லுது நம்ம எப்படி இருந்திருப்போம்னு சொல்லுது. அப்ப இந்த சமயத்துல அந்த வேந்தன் மரபினர் பிற்காட்டுல, அதாவது நமக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் 4ஆம் நூற்றாண்டுல சமுத்திரகுப்தன் படையெடுப்பு பிறகு 1300 வருடங்கள் ஒற்றுமையா இருந்த தமிழ் சமூகம் இல்ல 113 வருடங்கள் ஒற்றுமையா இருந்த சமூகத்தை உடைச்சி வர சமயத்துலதான் மற்ற கொள்கையெல்லாம் உள்ள வருது, மற்ற விஷயங்கள்ல வருது. அதாவது மெய்யியலை பார்த்து வாழ்ந்த தமிழர்கள் ஆன்மீகத்துக்கு போன காலம் 5ஆம் நூற்றாண்டுக்கு மேல. சிறப்பு ஐயா. ஐயா, வணிகத்தை பத்தி நீங்க நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கீங்க. 20,000 வருடங்களுக்கு முன்னாடியே பல இடங்களுக்கு போனதா சொல்றாங்க. அதை பற்றி என்ன தரவுகள் இருக்கு ஐயா? எப்படி அந்த முடிவுக்கு வரும்? நம்ம அந்த காலத்திலேயே பல இடங்களுக்கு சென்றோம், வியாபாரம் செய்தோம்ன்றது. இப்ப நம்ம மொழியை வச்சு பேசல, நம்முடைய ஆதாரங்கள், தொல்லியல் ஆதாரங்கள், ஈஜிப்துல பெர்னிக்கு அல்கோசிமன்ல கிடைச்ச அந்த பானை ஓடுகள், அப்புறம் இங்க சாக்கட்ரா தீவுல கிடைச்ச அந்த கல்வெட்டுகள், ஓமன்ல கிடைச்ச அந்த எழுத்துக்கள், பர்மால கிடைச்ச எழுத்துக்கள், சீனால கிடைச்ச எழுத்துக்கள், தாய்லாந்துல கிடைச்ச பெருமதன்கள், அதே மாதிரி இங்க மலேசியா புஜாங் வேரியில் இருக்கக்கூடிய தரவுகள், அதே மாதிரி சுமத்ரா ஐச்சியர் இருக்க தரவுகள், இப்ப ஆஸ்திரேலியால கிடைச்சிருக்க ஒரு தமிழ் கல்வெட்டு, இந்த மாதிரி அதே மாதிரி இது இல்லாமல், இது மொழி இந்த கல்வெட்டுக்கு இல்லாமல் என்னுடைய நாட்டார் வழக்கில கலந்திருக்க கொரியால கலந்திருக்கக்கூடிய மரபு, ஜப்பான்ல கலந்திருக்க ஆய் மரபு, நார்வே பின்லாந்துல இருக்கக்கூடிய மரபுகள், எல்லாமே உலகம் முழுக்க நம்ம மரபுகள், இது எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கு. இதை நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேத நாகரிகம் சொல்லி ஒரு பேசப்பட்ட ஒரு மொழியை ஆதாரமா சொல்லலை. நான் சொல்வது டாக்குமெண்டேஷனோட இருக்கு, தரவுகளோட இருக்கு. இதுதான் நம்ம சொல்றது. இது மிக தெளிவா இருக்கு. என்னுடைய அதாவது இப்ப நான் ஃபேஸ்புக்ல 2013 இருக்கேன், இன்ஸ்டால இருக்கேன், வாட்ஸ்அப்ல இருக்கேன். இருந்தாலும் இப்ப நாங்க அண்மையில உருவாக்கின ஒரு குழு, இளந்தமிழர் குழு, எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மரவன் புழு சச்சிதானந்தம் ஒரு உலக வரைபடம் 55 நாடுகள் கொண்ட உலக வரைபடம் உருவாக்கினாங்க. இப்ப நாங்க 205 நாடுகள் கொண்ட ஒரு வரைபடம் உருவாக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தொல்லியல் கழகங்கள வரைபடம் தயாரிச்சிருக்கோம். இதெல்லாம் செய்யறது 4 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் குழந்தைகள். அதே சமயத்துல நம்மளுடைய இன்னைக்கு உலகத்திலே டைனோசர் வாழ்ந்த இடம் சொல்லக்கூடிய அரியலூர் பகுதியை எல்லாரும் கிண்டலும் கேலி பண்றப்ப அமெரிக்கால நியூயார்க்ல அந்த ஆர்டிஸ்ட் மியூசியத்துல வச்சிருக்காங்க. இப்ப அதை இப்ப என்ன பண்றோம், இங்க சிமெண்ட் கம்பெனி, மைனிங் கம்பெனில அழியறத எடுக்கிறதுக்கு அங்க மேப் பண்ணிடும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் உலக இளந்தமிழர்கள் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. சிறப்பு ஐயா. ஐயா, நிகழ்ச்சியின் கடைசி பகுதியில உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க முன்னாடியே சொன்னீங்க இந்த ஆய்வு கம்மியான மனிதர்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வெவ்வேறு திசையில நம்ம பயணிச்சாலும் ஆய்வு ரொம்ப கம்மியா நடந்துட்டு இருக்குன்ட்டு. அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது, அதற்கு ஐயா மாறி இருப்பவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க? நான் என்னதான் 5 வருஷமா தென்புலத்தார், திரைமீலர், ஐஐன்னு குழு நடத்தினாலும், தொல்லியல் தென்புல நிறைய குழு நடத்தணும். இப்ப இந்த கரோனா காலத்துல தற்செயலா ஒரு விஷயம் நடந்தது. என்னோட நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒரு ஜப்பான்ல இருக்க ஒரு அம்மாவும் கொரியால இருக்க அம்மாவும் என் பசங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னாங்க. அப்ப நம்ம சொன்னோம், அது வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கலான்ட்டு இளந்தமிழர் குழு உருவாக்கணும் கடந்த மே 31. அதன் மூலமாக நான் ஒரு வயதான ஆலமரமா என்னை கருதுறேன். 58 வயசாச்சு. என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய உடல் நலத்தை பொறுத்து என்னுடைய அடுத்த சில வருடங்கள் இருக்கு. ஏன்னா தமிழர்கள் 120 வருடம் உயிர் வாழ்ந்த தமிழர்கள், 360 டிகிரி பார்த்த தமிழர்கள், 360 பாகை பார்த்த தமிழர்கள், ஒரே நேரத்தில் 100 வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் இப்ப திறன் இழந்து இருக்கும். நான் 45 வயசுல இருந்த முதுமையோட 58 வயசுல எனக்கு இருக்க இளமை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதோட இது இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால என்னுடைய விழுதுகளை தயார் பண்ணிட்டு வரேன். உலகளாவிய தமிழர்கள் ஒரு விழுதுகளை தயார் பண்ணி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. இன்றைக்கு வேணா தமிழர்கள் தோற்றமயக்கும் காட்சி பிள்ளைன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலை தெரியாம இருக்கலாம். ஆனால் நாம் திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை
அதுவும் உலகம் முழுக்க இழந்தவர்கள். இங்க மால்தீவ்ஸ்ல, கொரியால, ஜப்பான்ல, சுவிட்சர்லாந்துல, ஆஸ்திரேலியால, குவைத்துல பல நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ் கூறு. இன்னைக்கு இலங்கையில குண்டு போட்டதால ஒரு நூலகம் அழிஞ்சுது. ஆனா இன்னைக்கு இணைய நூலகம் உலகம் முழுக்க உருவாயிருக்கு. அந்த மாதிரி தமிழுடைய தரவுகள் உலகத்துடைய ஒவ்வொரு நாட்டிலையும் வச்சிருக்க மாதிரியும் இங்க அது இழந்தாலும் அது வரும் உலகத்திற்கு எந்த மூலையிற்கும் கொடுக்கிற மாதிரியான சூழல் உருவாக்கி இருக்கும். நிச்சயமாக ஒரிசா பாலு என்பவர் உடல் மறைந்தாலும் என்னுடைய சிந்தனைகள், அதாவது மெய்ப்பொருளில் உணர்ந்த சிந்தனைகள், நான் கற்பனையில் எதுவும் சொல்லலை, நான் பார்த்ததை தரவுகளோடு வைக்கிறேன். அதை உள்வாங்கி ஒரு வருங்கால தமிழகத்துடைய ஒரு செழிப்பான ஆற்றங்கரை நாகரிகம், உலகத்துல எல்லா நாடும் ஒவ்வொரு நாகரிகத்தை பத்தி சொல்றாங்க, ஒவ்வொரு நைல் நாகரிகம், மேக்காங்க நாகரிகம் சொல்றாங்க. ஆனா இங்க 17 ஆற்றங்கரை நாகரிகம் இப்ப இருக்க தமிழ்நாட்டிலே இருக்கு. அதாவது 56க்கு அப்புறம் பிரிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிலேயே ஒரு 17 ஆற்றங்கரை நாகரிகம் இருக்கு. அப்ப இதோடைய என்னுடைய நீர் வலிமையை பெருக்கி கொண்டு, என்னுடைய காடு வலிமையை பெருக்கி கொண்டு, என்னுடைய எல்லா சூழலையும் ஒழுங்காக்கக்கூடிய தன்மைகள் வருங்கால இளைஞர் தலைமுறை செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கான ஒரு விதைகளை உருவாக்கிட்டு வரேன். என்னுடைய விதைகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கடந்துச்சு. நிச்சயமாக அந்த விதைகள் ஒரு 5 வருடம் 6 வருடம் மரங்களாக இருக்கும்போது பலன் தரக்கூடிய செயலா இருக்கும்னு நான் நம்புறேன். சிறப்பையா, மகிழ்ச்சி. மீண்டும் உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த கலந்துரையாடலை கலந்துகிட்டு எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. வணக்கம்.